நம்ம தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக யுனெஸ்கோவால அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோட்டை 3 மலைகள் இணைந்து 1200 ஏக்கர் பரப்பளவுல 120 கிலோமீட்டர் மதில் சுவர்கள் மற்றும் அகழிகளுடன் ஒரு மலை மீது அமைக்கப்பட்டுள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இதை முதல்ல கட்டினது கோனார் வம்சத்தினர். அதன் பிறகு நாய்க்கர்கள், மராட்டியர்கள், முகலாயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு பலர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய காலத்துல முக்கிய ராணுவ கேந்திரங்களில் ஒன்றாக செஞ்சிக்கோட்டை திகழ்ந்திருக்கு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அமையணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில 2024 அந்த குழுக்கள் எல்லாம் இங்க இந்த கோட்டையை ஆராய்ச்சி பண்றாங்க. அதன் பிறகு யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக செஞ்சிக்கோட்டை அறிவிக்கப்படுதுங்க. இது நம்ம தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் மிக பெருமையான ஒரு விஷயங்க. பர்சனலா அந்த பகுதி மக்களுக்கு இனி டூரிசம் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். அவங்களுக்கு இது பர்சனல் பெனிஃபிட்டாவும் இருக்குங்க. ஏற்கனவே இருக்கிற பாரம்பரிய சின்னங்களுடன் தஞ்சை பெரிய கோவில், மாமல்லபுர சிற்பங்கள், கங்கை கொண்ட சோழபுரம், கும்பகோண கோவில், ஊட்டி மலை ரயில் அப்படின்னு இந்த லிஸ்ட்ல இப்போ செஞ்சிக்கோட்டையும் இணைஞ்சிருக்குங்க. இது தமிழர்களுடைய மற்றும் ஒரு பெருமை.